உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, நியூ ட்ரெஸ் தச்சாச்சு. பரிசுகள் கிடைக்கும், பச்சனம் கிடைக்கும், மனசுக்கு சந்தோஷம் வந்தாச்சு. எங்கள் மனசுக்கு சந்தோஷம் வந்தாச்சு. ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த தங்கையின் கேள்வின்ற நிகழ்ச்சிக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஜீவாக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் ப்ரீஸ். அக்கா, இந்த யங் ஸ்டேஜில் சந்தோஷமாக இருக்கும்போது ஆண்டவர் கூட நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக இருக்கும். அது பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், ப்ரேயர் பண்ணுறதா இருக்கட்டும், எதுனாலும் சரிக்கா. ஆனால் வாழ்க்கையில் சில போராட்டங்களோ சில பிரச்சனையும் வரும்போது அந்த பைபிள் வாசிக்கிறது, அந்த ப்ரேயர் பண்ணுறது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். ஏன் ஆண்டவர் எனக்கு இதை அனுமதித்தார் அப்படின்னு சொல்லி மனசில் பல கேள்விகள் எழும்பும்க்கா. இதை எப்படி மேற்கொள்றதுக்கா? நல்ல ஒரு கேள்வி ப்ரீஸ். ஏன்னா இந்த வாலிப வயசில் ஆண்டவரை தேடி அவருக்கு நேரம் கொடுக்கறதே ரொம்ப பெருசு. ஆனால் அதுலேயும் சோதனை வரும்போது சுத்தமாக டவுன் ஆயிடுவோம் இல்லையா? ஆனால் அந்த நேரத்துலையும் கூட ஏசப்பா நம்மளை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவரை தேடாமல் இருக்கிற நேரத்தில் நம்மளை மறந்துடுவாரா? நிச்சயம் நம்மளை மறக்க மாட்டார். அப்போ ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போனோமானால் நம்மளுடைய பலன் குறுகினது. அப்போ நம்மளுக்கு ஆபத்து வருது, பிரச்சனை வருது, அந்த நேரத்தில் நம்ம எதுக்கு ஆண்டவரை தேடிட்டு அப்படின்னு இருக்காம, அப்போ நம்மளுடைய பலன் குறுகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு சாத்தானுக்கு என்ன பிரியமோ அதை தான் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். சாத்தானுடைய கைக்கு நம்ம ஒரு விருந்தினராக நம்ம மாறிடுவோம். அப்போ ஆபத்தான நேரத்தில், நமக்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் ஆண்டவரை நம்ம அண்டி கொண்டிருக்கணும். ஆண்டவரை தேடணும்னு நம்ம ஆசைப்படணும். ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் என் வாழ்க்கையில் வரலைன்னா என் லைஃப்பில் எதையுமே நான் சக்ஸஸாக பண்ண முடியாது, இந்த பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியாது, இந்த கண்ணீரான காரியங்களை நான் ஜெயிக்க முடியாது, நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை நம்ம பற்றி கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா எப்படிப்பட்ட பிரச்சனையின் மத்தியில் நம்ம போய் கொண்டிருந்தாலும் சரி, நம்ம வலது கையை பிடிச்சு பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி நமக்கு சரியாக நம்மளை கைட் பண்ணி வழி நடத்துவார் ப்ரீஸ். அதனால் நமக்கு இருக்கிற தடுமாற்றங்கள், பிரச்சனைகள் நேரத்துலையும் ஏசப்பாவை பிடிச்சுக்கிறணும். ஏசப்பா நீங்கள் இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இயேசுவை நம்ம சார்ந்து கொள்ளும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம நம்பும் பொழுது தீமையை கூட அவர் நன்மையாக மாற்றிடுவார் ப்ரீஸ். ரொம்ப அழகாக சொன்னீங்கக்கா. இன்றைக்கி உங்கள் வாலிப காலத்தில் ஒருவேளை நீங்கள் உங்களை சுற்றி நிறைய பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அது நிமித்தமாக ஆண்டவர் மேலே உங்களுக்கு ஒரு கசப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கே போய் ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. ஆண்டவரே, நீங்கள் நன்மைகளின் தேவன், என் வாழ்க்கையில் நிச்சயமாக நீங்கள் எல்லா வச்சையுமே நன்மைக்கு தான் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க, அதில் ஒரு பெரிய நோக்கம் இருக்குது, அதில் ஒரு பெரிய திட்டம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நம்புங்க. இன்னொன்று, தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் ஆண்டவரை விசுவாசிங்க. அவங்கள சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் சரி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அக்கா, ஒரு நிமிஷம் அதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் நம்ம கண்களை மூடி ஜெபிப்போமாக்கா? கண்டிப்பாக ஜெபிப்போம் ப்ளீஸ். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாலிப வயதிலும் இந்த பிரச்சனையை மேற்கொள்ள முடியவில்லையே
ஆண்டவரே இந்த காரியங்கள் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதே, இந்த கண்ணீரின் பாதைகள் எனக்கு வேதனையை தரக்கூடியதா இருக்கிறதே என்று சொல்லி கசப்பா இருக்கிற ஒவ்வொருவரின் இருதயத்திலும் கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. மதுரமாய் நீங்க மாற்றும் ஆண்டவரே. அந்த கசப்பான காரியங்களை எல்லாம், இயேசுவை நேசிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா கசப்புகளும் இயேசுவின் நாமத்தினால் அது மதுரமாய் மாறட்டோன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே அப்பா, எல்லா காரியங்களிலும் நாங்க உண்மையே சார்ந்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நீர் நன்மையாய் எங்களுக்கு செய்கிற தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்க மேல ஆண்டவரே ஒரு பெரிய விசுவாசத்தை நம்பிக்கையை வைக்கும்படி கர்த்தர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருஷத்தை நாம் இப்பொழுதுதான் துவங்கினது போல இருந்தது, அப்படிதானே? ஆனால் 2024 ஆண்டில் இந்த டிசம்பர் மாதத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்மஸை எதிர்நோக்கி காத்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே இந்த கிறிஸ்மஸ் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்மஸாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் சந்திக்கிற எல்லா கிராமங்களிலையும் படித்தளங்களிலேயும் நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருந்தோம். அந்த நிகழ்ச்சியில அநேக சிறுவர்கள், ஆண்டவரை அறியாத வாலிபர்கள், புற மதத்திலிருந்து அநேகர் பங்கு பெற்றாங்க. அவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டோடைய அன்பை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் இந்த நாட்கள், இந்த மாதம் முழுவதும் சிறப்பான நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு என்று ஒழுங்குபடுத்தி சுவையான விருந்தோடு ஆண்டோடைய அன்பை அறிவிப்பதற்கு கர்த்தர் நல்ல வாய்ப்பை இந்த நாட்கள் எங்களுக்கு தந்தார். அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் மூலமாக தொடப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக வாலிபர்களாகிய நீங்கள் ஜெபியுங்கள். நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை எல்லாரையும் இந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களுடைய வீடுகளுக்கு வர வைத்து அவர்களுக்கு ஒரு நல்ல பிரியாணி, இன்னும் அவங்க விரும்புகிற என்னெல்லாம் அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆயத்தப்படுத்தி உங்களுடைய ஆண்டவரை அறியாத நண்பர்களை அழைச்சிட்டு வந்து ஒரு காஸ்பல் மெசேஜ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு தெரிந்த மூத்த அண்ணன்மார், அக்காமார்களை வரவழைத்து இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தீங்க அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் மிகுந்த சந்தோஷப்படுவார். மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இந்த நாட்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுங்க. இதை ஒரு மகிழ்ச்சியான அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக நீங்களும் கொண்டாடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்காக, ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கண்மணி பிள்ளை இயேசுவுக்காக அப்படிங்கிற ஜெப திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளாமல் இந்த நிகழ்ச்சி இப்பொழுது பார்த்து கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாங்களும் எங்களுடைய ஊழியர்களும் பாரத்தோடு நாங்கள் ஜெபித்து வருகிறோம். உங்களுடைய எதிர்கால திட்டத்தை தேவன் ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாய் கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரத்து கொள்கிற ஒரு ஆண்டாக இந்த புதிய ஆண்டு நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. அருமையான தங்கச்சி, உன் வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் இந்த வருஷத்தில் அடையணும்னு சொல்லி நீ தீர்மானத்தோடு இதுவரைக்கும் நீ காத்திருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷ கடைசியில் நான் வந்துட்டேன், நான் எதிர்பார்த்த நன்மை என் வாழ்க்கையில் நடக்கலையே அப்படின்னு சொல்லி சோர்வோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருந்த அப்படின்னு சொன்னால் வரப்போகிற 2025 ஆண்டில் நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிடும்படிக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் நம்பிக்கையை நீங்கள் தளர விட்டுறாதீங்க. எதிர்நோக்குகிற இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்கும்படி இன்னும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனிடத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளும்படி, அதை சுதந்திரித்து தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் நான் பேசும் பொழுது அல்பபெட்டிக் லெட்டர், ஒவ்வொரு லெட்டராக நம்ம பேசிக்கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இந்த நாளிலையும் நம்ம தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வி. ஏலேருந்து வி வரையும் என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இன்னைக்கு விங்கிற லெட்டர் மூலமாக
ஆண்டவர் 3 சத்தியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க. முதலாவது ஆண்டவர் நம்மோடு பேச போற வார்த்தை வீங்கிற லெட்டர் கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? யூ ஆர் வேல்யூபிள். என்னக்கா என்னைய போய் நீங்க வேல்யூபிள்னு சொல்றீங்க, நான் ஒர்த்லெஸ், நான் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. இல்லைங்க, உண்மையாகவே யூ ஆர் எ வேல்யூபிள் பர்சன் இன் த சைட் ஆஃப் காட். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க விலையேற பெற்றவங்க, நீங்க மதிப்பு மிக்கவங்க அப்படின்னு சொல்லி இந்த வருஷ கடைசியில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாருங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க இதெல்லாம் எனக்கு நடக்கல, என்னை யாருமே மதிக்கல, என்னை உலகம் உதாசீனப்படுத்துது, என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு தூரமா போயிட்டாங்க, நான் நேசிச்ச நபர் என் கூட இல்லை, உன்னிடத்துல எனக்கு எந்த ஆதாயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா? கவலைப்படாதீங்கங்க. உங்களை படைத்த தேவாதி தேவன் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் மகளே, நீ என்னுடைய பார்வையில விலையேற பெற்றவள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அவர் உங்களுக்காக தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் உங்க மேல வைத்திருக்கிற இந்த அன்பை காண்பிக்கணும்னு சொல்லி உங்களுக்காக பாவமான சிலுவையை சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராய் இருக்கிறாருங்க. அந்த தேவன் அவருடைய அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அவருடைய லவ் அன்லிமிட்டெட் லவ். அந்த லவ்னால உங்களை ஆண்டவர் நேசிக்கிறாருங்க. உங்களை பார்த்து வேல்யூபிள், யூ ஆர் வேல்யூபிள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு அப்பாவை பார்த்து ஒரு மகன் கேட்டானா, அப்பா லைஃபோட வேல்யூ என்னன்னு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு 2 கல்லை அவன் கையில கொடுத்து, நீ போய் இந்த 2 கல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் இதனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே அந்த 2 கல்லை வாங்கிட்டு மார்க்கெட் போறான். மார்க்கெட் போய் அங்க நிறையா கடைகள்லாம் இருக்கு. அங்க இருக்கிற காய்கறி கடையில போய் ஒரு அம்மாட்ட கொடுத்து, அம்மா இந்த கல்லை வாங்கிக்கோங்க, இந்த கல்லுக்கு நீங்க என்ன எவ்வளோ வெஜிடபிள்ஸ் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவங்க சொல்றாங்க, தம்பி நீ கொடுத்துருக்கிற கல்லுக்கு 2 கிலோ கத்திரிக்காய் நான் தாரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இல்லைம்மா இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கல்லை வாங்கிட்டு மறுபடியும் தன்னுடைய தகப்பனை பார்த்து போய் சொல்றான். டாடி நீங்க சொன்னீங்க, நான் மார்க்கெட் போனேன், ஆனா அந்த லேடி சொன்னாங்க நீங்க கொடுக்குற இந்த கல்லுக்கு 2 கிலோ கத்திரிக்காய் தாரேன், 200 ரூபாய்க்கு பெருமான பொருளை நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை தம்பி, இப்போ நான் இன்னொரு இடத்துக்கும் நான் அனுப்புறேன், நீ அங்க போய் இந்த கல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மறுபடியும் அந்த கல்லை எடுத்துட்டு ஓடுறான். அவங்க அப்பா சொன்ன இடத்த நோக்கி ஓடுறான். அங்க போய் பார்க்கும் பொழுது ஒரு மியூசியமா இருந்தது. அந்த மியூசியத்துல விலையேற பெற்ற நிறைய பொருட்கள் அந்த மியூசியம் முழுவதும் வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அங்க போய் அங்க இருக்கிற அந்த மேனேஜர்கிட்ட காமிக்கிறான். என் கையில இருக்கிற கல்லை பாருங்களேன், இது எவ்வளோ அழகா இருக்கு, இந்த கல்லை இந்த மியூசியத்துல நீங்க வச்சுக்கிறீங்களா, இதுக்கு நீங்க எவ்வளோ பணம் தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அந்த மியூசியத்துல இருக்கிற அந்த ஓனர் சொல்றாரு, அந்த கல்லை பார்க்குறாரு, முன்னாடி பார்க்குறாரு, பின்னாடி பார்க்குறாரு. ஆமா இது நல்ல ஒரு வினோதமான ஒரு கல்லா, ஒரு விசித்திரமான ஒரு கல்லா தான் இருக்கு, இது அழகா இருக்கு, ஆனா இந்த கல்லுக்கு நான் கொடுக்குற வேல்யூ எவ்வளோ தெரியுமா? இதை நான் வாங்கிக்கிறேன், நான் வாங்கி என்னுடைய மியூசியத்துல இதை நல்ல ஒரு ஷோகேஸ்ல வச்சு நல்லா அழகா நான் இதை வந்து காமிக்கிறேன், வர்ற மக்கள் எல்லாரும் இதை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொன்னாங்களாம், இதுக்கு ஒரு 2 lakhs நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே மறுபடியுமா அவன் அவங்க அப்பாவை பார்த்து சந்திச்சுட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்துல அந்த கல்லை மறுபடியும் வாங்கிட்டு அவங்க அப்பாவை பார்க்க வரான். அப்போ நடந்த காரியத்தெல்லாம் அவங்க அப்பாட்ட சொல்றான். மறுபடியும் அவங்க அப்பா சொல்றாங்க, இப்போ நான் இன்னொரு ஒரு இடத்துக்கு நான் அனுப்ப போறேன், அந்த இடத்துல போய் இந்த கல்லோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நீ கேளு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த இடத்துக்கு போறான். அந்த இடத்துக்கு போன உடனே அந்த தம்பி வைத்திருக்கிற அந்த கல்லை காமிக்கிறான். காமிச்ச உடனே அவங்க நல்ல ஒரு அழகான ஒரு இருக்கையில் அவங்க உட்கார வைக்கிறாங்க. அந்த கல்லை டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இந்த கல்லோட வேல்யூ 2 crore தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க பார்த்து ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு இது வந்து ஒரு டைமண்ட் கல் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பாட்ட மறுபடியும் அந்த கல்லை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறான்,
அப்பா இங்க பாருங்க, நீங்க கொடுத்த கல்லு ஒரு சாதாரண காய்கறி மார்க்கெட்ல கேட்கும் பொழுது இது 200 சொல்லி சொன்னாங்க. ஆனா அதே கல்லு மியூசியத்துக்கு போகும்பொழுது அது 2 லட்சமா மாறுனுச்சு. ஆனா இந்த கல்ல நான் ஒரு வைர வியாபாரிட்ட நீங்க காமிச்ச இடத்துக்கு, நீங்க அனுப்பின இடத்துக்கு நான் போனேன். அவங்க சொன்னாங்க இது 2 crore பெறும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப இத பார்த்து அவங்க அப்பா அவன இடத்துல சொன்னாங்க, நீ எங்க உன் லைஃப நீ ஃபிக்ஸ் பண்றியோ அத வச்சு தான் உன் லைஃபோட வேல்யூவே மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு உண்மையான சத்தியத்த அந்த மகனுக்கு அவங்க தகப்பனார் சொல்லி கொடுத்தாங்க. இதே போல தான் தங்கச்சி, உன் வாழ்க்கையும் உன் லைஃப நீ எங்க ஃபிக்ஸ் பண்ண போற அப்படிங்கிறத நீ மைண்ட்ல வச்சுக்கோ. ஒருவேளை ஆண்டவரோட உன் லைஃப நீ ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா உன் லைஃப் ஒரு வேல்யூபிள் லைஃபா மாறிடும். ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விலையேற பெற்ற ஒரு லைஃபா உன் லைஃப் மாறிடும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, நீ பழகுற நபர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க, உன்னை ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல, உன்னை தவறான பாதையில கைட் பண்றவங்க இந்த உலகத்துல இருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்டவங்க கையில உன் வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்துட்ட அப்படின்னு சொன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும் மகளே. உன் லைஃப்க்கு வேல்யூவே இல்லாம வேல்யூலெஸ் லைஃபா மாறிடும். ஆனா ஆண்டவரோடு உனக்கு ஒரு லிங்கோ கனெக்ஷனோ இருந்து உன் லைஃப நீ ஆண்டவரோடு நீ செட்ரேட் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா உண்மையாகவே யூ ஆர் எ வேல்யூபிள் பர்சன். உன் வாழ்க்கையில எனக்கு அது இல்லை, இது இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்கு பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு என்னை அன்பு செலுத்துறதுக்கு எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே உன் லைஃப்ல ஜீரோவா எல்லாமே நெகட்டிவா இருக்கிறத போல நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா எல்லாமே ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொல்லி நீ சொல்லிக்கொண்டே இருந்தாலோ ஒரு வேல்யூபிளான பர்சனை ஒரு லைஃப்ல நீ அவரை சொந்த ரட்சகரா ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா ஒரு லைஃப் பார்ட்னரை போல நீ அவரை பிடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னா உன் லைஃப்க்கு வேல்யூ கிடைச்சிரும் மகளே. உன் லைஃப் வேல்யூலெஸ் லைஃபா இருக்கலாம். என் வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லை, என் வாழ்க்கை ஒரு நோக்கமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா எத்தனை பூஜ்ஜியங்களை இல்லை இல்லைன்னு சொல்லி நீ அடுக்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த எல்லா பூஜ்ஜியத்துக்கும் முன்னாடி இயேசுவ உன் வாழ்வின் நாயகனா நீ கொண்டு வந்துட்ட அப்படின்னு சொன்னா உன் லைஃப் ஒரு வேல்யூபிள் லைஃபா மாறிடும் மகளே. இன்னைக்கு உன் லைஃபை வேல்யூபிள் லைஃபா மாற்றுறதுக்கு உனக்கு ஒருவர் உதவி செய்யும்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். பேசுறது நான் இல்லை, உன் கூட பேசுறது உனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உன்னோடு பேசுகிற தெய்வம் இயேசு மட்டும்தாங்க. அவர் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறாரு. இந்த வருட முடிவுல இந்த கிறிஸ்மஸ்குள்ள போற நீ உன் உள்ளத்துல இயேசு பிறக்கல அப்படின்னு சொன்னா உன் உள்ளத்துல இயேசு பிறக்கும்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணி. உன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையா நிச்சயமாய் மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? வெரிஃபை யுவர் செல்ஃப். உன் வாழ்க்கையை நீ வெரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உன் லைஃப்பை ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்ல நீ உன்னை செக் பண்ணு, வெரிஃபை பண்ணு. நான் எதுலலாம் சரியா இருக்கிறேன், எதுலலாம் நான் சரியில்லாம இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ உன்னையே நீ ஆராய்ந்து பார்க்கணும். செக் யுவர் செல்ஃப், வெரிஃபை யுவர் செல்ஃப். மற்றவங்க உன்னை பார்த்து நீ இதுல தப்பா இருக்க, இது நீ சரியா இல்லை, உன் கேரக்டர் இப்படி இருக்கு, இதை நீ சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க சொல்லி உன்னை சரிப்படுத்தணும்னு நினைக்கிறது அது ரெண்டாவது பட்சம். ஆனா உன் லைஃபை குறித்து நீயே தனிப்பட்ட விதத்துல கொஞ்ச நேரம் நீ அமர்ந்திருந்த அப்படின்னு சொன்னா உனக்கே தெரியும், நான் செய்யறது இது சரியில்லை, நான் சிந்திக்கிற இந்த சிந்தனை சரியில்லை, நான் இவங்களோட பழகுற பழக்கம் சரியில்லை, இவங்களோட வைத்திருக்கிற கனெக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் ஆண்டவர் உன் கூட பேசுவாருங்க. நீ உன்னை வெரிஃபை பண்ணு. ஆண்டவர் உன் இடத்துல எதிர்பார்க்கிறாரு. செக் யுவர் செல்ஃப், வெரிஃபை யுவர் செல்ஃப். ஆண்டவரை உன் பக்கத்துல வச்சுக்கோ. நிறைய நேரம் நம்ம எப்படி நம்மளை வெரிஃபை பண்ணுவோம் தெரியுமா? இவங்கெல்லாம் தம் அடிக்கிறாங்க, இவங்கெல்லாம் தண்ணி அடிக்கிறாங்க, அவங்கள காட்டிலும் நான் நீதிமான் தான், நான் நல்ல பிள்ளை தான், இவங்க எப்படிலாம் ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறாங்க, நான் அப்படிலாம் கிடையாதுல, நான் நல்லவா தான் அப்படின்னு சொல்லி மற்றவங்களோட நீ கம்பேர் பண்ணி உன்னை நீ ஜஸ்டிஃபை பண்ணி நான் நீதிமான், நான் சரியா இருக்கேன், நான் செய்யறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீ சொல்லலாம். ஆனா
எவ்ரிடே ஆண்டவர் சமூகத்துல அந்த டேயை முடிக்கும் பொழுது பர்சனலா ஆண்டவர் சமூகத்துல நீ தனிப்பட்ட விதத்துல நேரத்தை செலவிடணும்னு சொல்லி நீ ஒரு சில மணித்துளிகளாவது நீ அமர்ந்துரு. அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவரோடு உன் லைஃபை நீ ஒப்பிட்டு பாரு. நீ இதுவரைக்கும் நீ வாழ்ந்த வாழ்க்கை, எத்தனையோ பேர் 2024வது ஆண்டுல என்ட்ரு ஆனவங்க 2024வது ஆண்டுல இல்ல, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கிறாங்க, வியாதியில இறந்து போயிருக்கிறாங்க. நீ இன்னைக்கு ஜீவனோட இருக்கிற பாரு, அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் மகளே. ஒன்றை நீ வெரிஃபை பண்ணணும், ஒன்றை நீ ஆராய்ந்து பார்க்கணும், ஒன்றை நீ சரிப்படுத்தி கொள்ளணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த டைம் ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த டைம் உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன் கூட பேசுகிற ஒரு நேரமா நீ எடுத்துக்கோ மகளே. உன் நேரத்தை நீ ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருந்து நீ உன்னை வெரிஃபை பண்ணு, நீ சரிப்படுத்து உன் காரியங்கள்ல. இதெல்லாம் நான் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன் கூட நிச்சயமா பேசுவார். ஆண்டவர் உன் கூட பேசுற காரியங்களுக்கு நீ சரிப்படுத்திட்ட அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் ஆண்டவர் ஒன்ன கொண்டு இந்த 2025வது ஆண்டுல மகத்தான காரியத்தை செய்ய முடியும். மரியாளுடைய வாழ்க்கையில அவளை ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி நான் அர்ப்பணிச்சா. அவளுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள், அவளுக்கு முன்பாக இருக்கிற பயங்கள், எதிர்காலத்தை குறித்ததான காரியங்கள் எல்லாமே கேள்விக்குறியாதான் இருந்தது. இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா ஆண்டோட வார்த்தை வந்த உடனே இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லி அர்ப்பணிச்சாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லி நீங்க அர்ப்பணிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறத பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அது உலக மீட்பிற்கு உன்னை தேவன் பயன்படுத்த முடியும். ஆண்டவர் எங்களை பார்த்து ஆரம்ப நாட்கள்ல இருந்து இது வரைக்கும் ஊழியத்துல எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை என்ன அப்படின்னு சொன்னா, உங்க கையில கொடுக்கிற சிறு பிள்ளைங்களா இருக்கட்டும், உங்க கையில நான் கொடுக்கிற வாலிபர்களா இருக்கட்டும், ஒவ்வொருவரையும் கடைசி கால எழுப்புதலுக்கான ஆயுதமா நான் உருவாக்குவேன்னு சொல்லி சொன்னாரு. ஒருவேளை இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அப்படின்னு சொன்னா ஆண்டவர் ஒன்ட்ட பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? நீதான் மகளே கடைசி கால எழுப்புதலுக்கான ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உன்னை நீ வெரிஃபை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோவேன், ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியும். ஆண்டவர் உன்னை எழுப்புதலின் ஆயுதமா பாக்குறாருங்க. உலகம் உன்னை பார்க்கிற பார்வை வேற, உன்னை பயன்படுத்திட்டு உன்னை த்ரோ பண்ணிரும். ஆனா ஆண்டவர் உன்னை பயன்படுத்தி கொண்டே இருக்கணும்னு நினைக்கிறாரு. உன்னை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கணுங்கிறதா அவர் விருப்பம். ஓ மூலமா அநேக பிள்ளைங்க உன்னை ஆண்டவர் அறியாத அநேக பிள்ளைங்க மத்தியில நீ வாழ்ந்துட்டு இருக்கிற. காலேஜ்ல இருக்கட்டும், நீ வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நீ போற எந்த சர்க்கிளா இருந்தாலும் சரி, உன்னை சுற்றில இருக்கிற உன்னுடைய பியர் குரூப்பு அவங்க மத்தியில ஆண்டவர் உன்னை பயன்படுத்தணும், உன்னை உயர்த்தணும், உன்னை ஆசீர்வதிக்கணுங்கிறதா அவர் உன் மேல வைத்திருக்கிற தெய்வ திட்ட மகளே. உன்னை நீ வெரிஃபை பண்ணு. சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை இந்த நாள்ல நீ சரிப்படுத்தும்படி தேவ சமூகத்துல அமர்ந்திருந்து அவரிடத்துல உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு. ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். உன் பாவத்தை விட்டு உனக்கு வெளியில வருவதற்கு அவர் மாத்திரம்தான் உனக்கு உதவி செய்ய முடியும். வேற யாருமே உன்னுடைய பாவ குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்க முடியவே முடியாது. அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் மாத்திரம்தான் உன்னை சுத்திகரிக்க முடியும். அவர் மாத்திரம்தான் உன்னை சின்னுல இருந்து உன்னை விடுதலையாக்க முடியும். ஒருவேளை நீ செய்து கொண்டிருக்கிற பாவமா இருக்கலாம், ஒருவேளை உனக்குன்னு சந்தோஷத்தை தருகிற ஒரு சுய காரியங்களா இருக்கலாம். பிசாசு உன்னை அமைக்கணும்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்துல அவன் உன்னோட போராடி கொண்டிருப்பான். ஆனா எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவர் உன்னை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறாங்கிறத நீ மறந்து போயிராத மகளே. ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை ஒன்றை கொண்டுதான் அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். 3வது வி நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, விக்டோரியஸ் லிவிங், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த உலகத்துல உண்டாக்கும் பொழுதே நீங்க எல்லாரும் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிதான் அவர் உங்களை படைச்சிருக்கிறாரு. நீங்க தோத்து போகணும், உங்க வாழ்க்கை ஏதோ ஒரு பிரச்சனையில துவண்டு அப்படியே முடிஞ்சு போயிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டோட விருப்பம் இல்லவே இல்லை மகளே. ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். ஒன்றை கொண்டு தேவன் ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லி அவர் மகிமைப்படணும்னு சொல்லி விரும்புகிறார். வேதத்துல கூட ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. யோசித்து பாருங்களேன், அவர் முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் நம்ம கூட இருக்கிறாருங்க.
இந்த காரியத்துல மட்டும்தான் ஜெயம், இந்த காரியத்துல மட்டும்தான் உங்களுக்கு ஜெயம் அப்படின்னு சொல்லி இல்ல. எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கறதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவரை நீங்க பிடிச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில அவரை நீங்க பிடித்து உங்களோட லைஃப்பை நீங்க ஸ்டார்ட் பண்ணி அவரோட நீங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறாங்கிறத மறந்து போயிடவே வேண்டாம். உங்க வாழ்க்கையில எத்தனையோ போராட்டங்கள் உங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா அந்த போராட்டத்தை ஆண்டவர்ட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட எதையுமே நீங்க மறைக்காதீங்க. உங்களுடைய இன்ன டவுட் எல்லாவற்றையும் அவர்ட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. ஆண்டவருக்கு தெரியும் உங்களுக்கு அவர் சித்தம் இல்லாம உங்க வாழ்க்கையில எதையும் அவர் அனுமதிக்கவே மாட்டாரு. இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விடுதலை ஆவதற்கான ஒரு வழியை நிச்சயமாகவே அவர் உண்டு பண்ணி வைத்திருப்பார். நீங்க அவரிடத்துல கேட்கும் பொழுது நீங்க தப்பிக்கொள்வதற்கான அந்த வழிய ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த வழிய உங்களுக்கு காண்பிப்பார். நீங்க அந்த டைரக்ஷன் வழியா நீங்க போகும்பொழுது ஆண்டவர் உங்களை உயர்த்த முடியும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை உங்களோட வாழ்க்கையில செய்ய முடியும். நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெயிக்க பிறந்தவங்க. வாலிபர்களாகிய நீங்க ஆண்டவருடைய கரத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க வைக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். யோசுவா என்ற வாலிபன் ஒரு பெரிய பொறுப்பு அவர் மேல விழுந்தது. ஆனா இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை நான் எப்படி வழிநடத்த போறேன் அப்படின்னு சொல்லி பயம் அவருக்குள்ள இருந்தது. ஆனா அந்த பயத்தெல்லாம் மேற்கொண்டு ஆண்டவர் அவரை கொண்டு மகத்தான காரியங்களை அந்த யோசுவா புஸ்தகம் முழுவதும் வாசித்து பார்க்கும் பொழுது செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையை கேட்டு சந்திரனையும் சூரியனையும் அவர் நிற்க வைத்தார். பாருங்களேன், அப்பேற்பட்ட அற்புதத்தை ஒரு தனி மனிதனை கொண்டு தேவனால் செய்ய முடிந்தது. இன்றைக்கு தனி மனிதனாய் தனி மனுஷியா தேவ சமூகத்துல நீங்க அமர்ந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களை கொண்டும் தேவன் பெரிய வெற்றியை தர முடியும், பெரிய ஜெயத்தை தர முடியும். நீங்கள் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அவரிடத்துல நீங்க எல்லாவற்றையும் நீங்கள் கேட்பீர்கள். அவர் தம்மிடத்துல கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டவர்களாய் இந்த வருட முடிவிற்குள்ளாக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கேட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கிறிஸ்துவோடு நீங்கள் பயணிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து எல்லா சோதனைகளுக்கும் தீமைகளுக்கும் நாச மோசங்களுக்கும் உங்களை விலக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை பயன்படுத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. அப்பாம நன்றியோடும் துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலையும் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் தினத்தன்று எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கும்படி கர்த்தருடைய கரம் எங்கள் பிள்ளைங்க மீது அமரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும் என்று சொன்ன தேவன், அருமையான தங்கைமார்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரே கத்த நீங்க ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாலிப வயதுல இன்னும் கவலையோடு கண்ணீரோடு வேதனையோடு என் வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைச்சிராதா, என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வந்துராதா, எனக்கு திருமண காரியம் நடந்துராதா, எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்திராதா, என்னுடைய காரியங்களை அனைத்திலையும் ஒரு ஆசீர்வாதம் வந்துராதான்னு சொல்லி எதிர்பார்ப்போடு எங்க பிள்ளைங்க காத்திருக்கிறாங்க ராஜா. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்த ஞானத்தை தாங்கப்பா. நீங்க எங்க பிள்ளைகளுக்கு ஆசிரியராயிருந்து கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, அவங்க போற கேம்பஸ் இன்டர்வியூல நல்ல போஸ்டிங் கிடைச்சி எங்க பிள்ளைங்க வேலையில செலக்ட் ஆகி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ தருவீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் இந்த கரத்துல அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எங்க பிள்ளைங்களை நீங்க வைத்தருளுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்ன தேவன், அப்படியா எங்களுடைய பிள்ளைகளுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வாதமாய் வைத்தருளுவீரா என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.